ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு சைட் டிஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பன்னீர் பொடி மாஸ் செய்ய போகிறோம். அதாவது பன்னீர் புர்ஜின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம கேரட் திருவல்ல வச்சு நம்ம திருவி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி திருவிக்கலாம். இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாய் எடுத்துருக்கேன். இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சால்ட்டு வெங்காயம் வதக்கும் போது ஆட் பண்ணியிருக்கோம், அதனால கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம துருவி வச்சிருக்கிற பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பன்னீர் புர்ஜி வந்து நம்ம சப்பாத்தி, நான், சாதத்தும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து செய்கிறது ரொம்ப சுலபந்தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.